ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் கம் கணேசாய நமஹ. பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமத் சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீகாமகோட்டி சந்திரசேகராய. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு 61வது நாமங்களை படிப்போம். அம்பாளுடைய வாசஸ்தலங்களை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தாயை நமஹ, ஸ்ரீமன்னகர நாயிகாயை, சிந்தாமணி கிரகாந்தஸ்தாயை, பஞ்சபிரம்மாசனஸ்தாயை, மகாபத்மாட்டவி, கதம்பவனவாசினி. அதெல்லாம் முடிச்சுட்டோம். இன்னைக்கு 61வது நாமமான சுதாசாகர மத்தியஸ்தாயை நமஹா. சுதாசாகரம் அப்படின்னா அமிர்த கடல், மத்தியஸ்தா நடுவில் அமர்ந்திருப்பவள். அம்பாளின் இருப்பிட ஸ்தலமான ஸ்ரீபுரம் அது சுதாசாகரம் என்கிற அமுத கடலின் நடுவில் இருக்கிறது. ஸோ அம்பாளுடைய இருப்பிடம்ங்கிறது சுமேரு, சுதாசாகரம், ஸ்ரீபுரம், சிந்தாமணி கிரகம். இது அம்பாளுடைய லொகேஷன். இதற்கு ஆன்மீக விளக்கம் யோக சாஸ்திரம் மூலம் குண்டலினி சக்தியை கபாலத்தில் சகசிரார பத்மம் வரை கொண்டு போய் நிறுத்தினால், யோக சக்தியினால் நமக்கு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை மெல்ல சக்கரத்தின் நடுவே எடுத்துட்டு போய் கபாலத்தில் இருக்கிற சகசிரார பத்மம் வரை அந்த குண்டலினி சக்தியை எடுத்துட்டு போய் அங்கே நிறுத்தினா, அதற்கு மேலே நிலவாக நின்று அம்பாள் அமிர்தத்தை பொழிகிறாள். அப்பொழுது சாதகனின் ஆத்ம சக்தி அமுத கடலில் மூழ்கி கிடக்கும் பொழுது அம்பாள் முழுவதையும் அனுபவிக்கும் ஆனந்த நிலைமை அவனுக்கு கிடைக்கும். அந்த சுகுதா சாகரத்தில் அவன் அதில் திளைத்திருக்கும் பொழுது அம்பாளை காணக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். இந்த நிலைக்கு போனவர்தான் அபிராமி பட்டர். சுதாசாகர மத்தியஸ்தாயை நமஹ. அந்த சுதாசாகரத்தின் மத்தியில் போனக்கூடிய அம்பாள் உபாசகர் அபிராமி பட்டர். தை அமாவாசையை ராஜா கேட்கும்போது அவர் பௌர்ணமின்னு சொல்லிடுறார் இல்லையா. அவர் அந்த வார்த்தை பௌர்ணமின்னு சொல்றதுக்கு காரணம், அவர் தியானத்தில் அப்போ இருந்தார். அந்த தியானத்தில் தன்னுடைய குண்டலினி சக்தியை சகசிராரத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கும்போது அம்பாள் முழு நிலவாக அமுதை பொழிய அந்த அமுத கடலில் அவர் மூழ்கி இருந்தார். அம்பாளை முழு நிலவாக பார்த்து கொண்டிருந்தார், தரிசனம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை கேட்டதினால், இன்றைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் பௌர்ணமி அப்படின்னு பதில் சொல்லியாச்சு. அம்பாளின் முகம் அவருக்கு பௌர்ணமி போல தெரிந்து அதில் மூழ்கி இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை, இன்றைய திதி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார். இது அபிராமி பட்டருக்கு மட்டுமே ஏற்பட்ட அனுபவம் இல்லை. அபிராமி பட்டர் கொண்டுதான் இந்த மாதிரி ஒரு அனுபவமா இல்லை, எல்லா தேவி உபாசகர்களுக்கும் அவர்கள் தியானிக்க தியானிக்க இத்தகைய உயரத்தை எட்ட முடியும். அம்பாளை மனக்கண்ணால் காண முடியும். ஆக அவள் சுதாசாகர மத்தியஸ்தாயை நமஹா. இதற்கு ஆன்மீக விளக்கம், குண்டலினி சக்தி சகசிராரத்தை நிறுத்தும் பொழுது அந்த இடத்தில் அம்பாளை காண முடியும். அடுத்ததாக முதலில் படித்த மாதிரி நம்ம
சுமேரு, சுதாசாகரம், ஸ்ரீபுரம், சிந்தாமணி கிரகத்தில் இருக்கக்கூடியவள் அம்பாள். சுதாசாகரம்ங்கிறது சுமேருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமுத கடல். 62வது நாமம் காமாட்சி. காம ப்ளஸ் அக்ஷி. காம அப்படின்னா விருப்பம், அக்ஷினா கண். அம்பாளின் அழகிய கண்கள் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும். காமேஸ்வரரை தன் கண்களாக கொண்டவர் அப்படின்னும் ஒரு பொருள் படும். ஸோ ஓம் காமாட்சியை நமஹா. அடுத்த நாமா 63வது காமதாயினியை நமஹா. பக்தர்கள் விரும்புவதை அருள்பவள். இந்த 63 திருநாமாக்கள் அம்பாளின் ஸ்வரூப வர்ணனைகளையும் அவள் எங்கெல்லாம் வீற்றிருக்கிறாள் என்று கூறுபவனவாக அமைந்திருந்தது. இதுக்கு மேல வரக்கூடிய 22 திருநாமங்கள் 84 மட்டும் அம்பாளின் திரு அவதாரத்தை பற்றி, அவதார நோக்கத்தை பற்றி பேசக்கூடிய திருநாமங்களாக அமைகிறது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. ஆக அம்பாளின் முதல் 3 நாமாக்கள் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் பற்றி கூறுவதாகும். ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிம்மாசனத்தில் அமர்ந்து சிஷ்ட பரிபாலனம், துஷ்ட நிகிரகம் செய்கிறாள் என்ற அர்த்தத்தில் வருகிறது. 4வது நாமத்திலிருந்து 63வது வரை அம்பாளின் கேசாதிபாத வர்ணனை, அடுத்து தேவியின் வாச்சஸ்தலம் பற்றிய நாமாக்கள் அமைந்தது. இனி 64லிருந்து 84 வரை அம்பாளின் லலிதா அவதாரம், அதன் நோக்கம், அனுகிரகம் பற்றி கூறும் நாமாக்கள் வருகிறது. 64வது நாமம் தேவர்ஷி கண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவாயை நமஹ. தேவ ரிஷி கண சங்காத ஸ்தூயமான ஆத்ம வைபவாயை நமஹ. தேவர்ஷி கண சங்காத அப்படின்னா தேவர்கள், ரிஷிகள், பூதகணங்கள். ஸ்தூயமானாத்ம வைபவா துதிக்கும் ஆன்மாவாக இருப்பவள், மேலும் துதிக்கப்படுபவர்களின் ஆன்மாவாகவும் இருப்பவள். வைபவா அப்படி இருக்கும் சிறப்பு பெற்றவள் அம்பாள். இத்தனை பேரும் அம்பாளை துதிக்கிறார்கள். தேவர்ஷி கண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவாயை நமஹ. 65வது நாமம். இந்த 65வது நாமாவளத்திலிருந்து பண்டாசுர வதம் ஆரம்பிக்கிறது. அம்பாளுடைய லலிதா அவதாரத்தின் நோக்கம் ஆரம்பமாகிறது. பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதாயை நமஹ. தேவர்களாலும் ரிஷிகணங்களாலும் நின்று தொழப்பெற்ற அம்பாள் பண்டாசுரனை வதம் செய்ய தானே ஒரு சேனையாக, ஒரு பெரும் படையாக, சக்தி சேனையாக தோன்றினாள். பண்டாசுரனுடைய அவனுடைய கொடுமையை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் போய், இந்திராதி தேவர்கள் எல்லாரும் போய் அம்பாளை பிரார்த்தனை செய்கிறா, தவம் பண்றாய், யாகங்கள் பண்றா, பண்ணி எப்படியாவது பண்டாசுரன்ட்டேந்து எங்களை காப்பாத்துமா அப்படின்னு வேண்டிக்கும் பொழுது அம்பாள் தோன்றுகிறாள். எல்லா ஆற்றலும் சக்தியும் சேர்ந்த ஒரு சைன்யமாக தோன்றினாள்
சக்தி சேனா சமன்விதா. இந்த பண்டாசுரன் யாரு? அவன் அழிக்க அம்பாள் ஒரு அவதாரமே எடுத்துட்டு ஏன் வந்தா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சிவன் நெற்றிக்கண் அக்னியால் எரிக்கப்பட்டவன் மன்மதன். அந்த எரிக்கப்பட்டது ஒரு சாம்பல் குவியலாக இருந்தது. அப்போ கணேசர் அதை பிடிச்சு ஒரு உருவம் செஞ்சு சுவாமிக்கிட்டேயே போய் இதற்கு ஒரு உயிர் கொடுங்கோ அப்படின்னு சிவன்கிட்டேயே கணேசர் கேட்கும்போது அந்த சாம்பல் உருவம் உயிர் பெற்றது. அதுக்கு ஒரு உயிர் வந்துடுத்து, ஒரு வடிவம் கிடைச்சுட்டு உயிரும் கிடைச்சுட்டு அது தவம் செய்ய ஆரம்பிச்சது. கடும் தவம் பண்ணும்போது பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பண்ட பண்ட அப்படின்னு சொல்றார், அதாவது நல்லது நல்லது அப்படின்னு பாராட்டுறார். ஸோ அந்த சாம்பல் உருவம் பண்டன் பெயர், அதுக்கு தான் பண்டன்னு பேரு. சிவன் அருள் பெற்றது, ஆற்றலும் பெற்றது. ஸோ அந்த ஆற்றல் கிடைத்தவுடன், அந்த தவ பயனால அனுகிரகம் கிடைச்ச உடனே அவன் அசுர தன்மையை அடையிறான். அந்த பண்டன் பண்டாசுரனா மாறுறான், அசுரனாக மாறுகிறான். இந்த தேவர்கள் உங்களால தானே நான் இந்த கதிக்கு வந்தேன், நீங்க சொல்லிதானே சிவன் பேர்ல நான் அம்பு விட்டு, மலர் அம்புகளை விட்டு அவர் மனசை கலைக்க சொன்னதுனால தானே செஞ்சேன். இப்போ அவரால் எரிக்கப்பட்டு சாம்பல் குவியலாகி இப்போ ஒரு உருவம் பெற்றிருக்கேன். அதனால் தேவர்களை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு அந்த சிவ பூஜை செய்யக்கூடிய பண்டன் வளர வளர பண்டாசுரனாக மாறுகிறான். தேவர்கள் ரிஷிகள் எல்லாரையும் ஹிம்சை பண்றான், துன்புறுத்துறான், ஓட ஓட விரட்டுறான். சிவனாலே அவனுக்கு உயிர் கிடைச்சது. அவன் சிவனை குறித்து தவம் பண்ணதால் அத்தனை அனுகிரகம் கிடைச்சது. அந்த சக்தியை இப்படி பயன்படுத்திட்டான். உடனே எல்லா தேவர்களும் ரிஷிகர்களும் எல்லாரும் சிவன் கிட்ட போய் முறையிடுறா. அப்போ சிவன் சொல்றார், நீங்க அம்பாளை தான் அம்பாள்கிட்ட போய் வேண்டிக்கோங்க, அவள் தான் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அனைவரும் அம்பாளை பிரார்த்தனை செய்யறதுக்கு யாகங்கள், கடுமையான யாகங்களை செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த யாக குண்டத்தில் தன்னுடைய தேகத்தை வெட்டி வெட்டி இந்திராதி தேவர்கள் இந்த யாக குண்டத்தில் போடுறா. ஏன்னா அம்பாள் வரல. அந்த ஒரு கடுமையான நேரத்தில் அம்பாளை லலிதாம்பிகையாக ஒரு தங்க தாம்பாளத்தில் 16 வயது யுவதியாக அந்த அக்னி குண்டத்திலிருந்து வருகிறாள். எதற்கு வருகிறாள்? பண்டாசுரனை வதம் செய்ய. ஆக தேவர்களாலும் ரிஷிகளாலும் துதிக்கப்பட்ட அம்பாள் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் பண்டாசுரனை அழிக்க முற்படுகிறாள். அந்த அழிப்பதற்கு தானே ஒரு பெரும் சக்தி சேனையாக வருகிறாள். அந்த நாமாதான் பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதாயை நமஹா. சக்தி சேனை அப்படிங்கிறது அம்பாளுடைய சேனைகள், படைகள், படை வீரர்கள். வீரர்கள்ங்கிறதுல வீராங்கனைகள் அப்படிதான் சொல்லணும். 66வது நாமம். இந்த நாமத்திலிருந்து நம்ம அம்பாளுடைய சக்தி சேனையை பற்றியும் அந்த தளபதிகளை பற்றியும் அந்த படைகளை நடத்தி வருபவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அம்பாள் தன்கிட்டேந்து தான் படை வீராங்கனைகளை அத்தனை பேரையும் படைக்கிறார். அதுக்குத்தான் சக்தி சேனைன்னு பேரு. அந்த சக்தி சேனையில யானை படை இருக்கு, குதிரைப்படை இருக்கு, காலாட்படை இருக்கு, இன்னும் பல படைகளும் இருக்கு. அதுல யானை படையை நடத்தி கொண்டு ஒருத்தி வருகிறாள். யானை மீது அம்பாளை நமஸ்காரம் செய்து
தான் யுத்தத்திற்கு தயார் அப்படின்னு சொல்றான். அதை சொல்லக்கூடிய நாமம் இது. ஓம் சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜசேவிதாயை நமஹ. சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜ சேவிதா, அதாவது யானைப்படை தலைவிக்கு பேரு சம்பத்கரி. சமாரூட அப்படின்னா ஏறி அமர்தல், சிந்தூர யானை, விரஜ சேனை, சேவிதா வணங்குவது. அதாவது சம்பத்கரி என்பவள் யானை படைக்கு தலைமை தாங்கிக் கொண்டு யானை மீது ஏறி அம்பாள் முன் வந்து சேவிக்கிறாள். இந்த சம்பத்கரி அவள் எங்கிருந்து உண்டானாள்? அம்பாளின் கையில் உள்ள அங்குசத்திலிருந்து தோன்றியவள். அங்குசம் யானையை அடக்கக்கூடிய ஆயுதம். அதனால அதிலிருந்து உண்டானவள் சம்பத்கரி, அதிலிருந்து உண்டானது யானை படைகள். ஏன்னா நம்ம முதல்ல அம்பாள் தன்னிடமிருந்தே சக்தி சேனையை உற்பத்தி பண்ணினான்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கேத்தால் போல அவளுடைய ஆயுதமான அங்குசத்திலிருந்து யானை படைகள் வந்தது. அந்த அங்குசமே சம்பத்கரி. இவள் யானை படைக்கு தலைமை ஏற்று அம்பாளை வணங்குகிறாள். 67வது நாமம். இதுல அம்பாளுடைய குதிரை படையையும் அதை தலைமை தாங்கிக் கொண்டு வருபவளையும் பற்றியும் கூறும் நாமம். அஸ்வாரூட திஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பிராவிருத்தாயை நமஹ. அஸ்வாரூட அதிஷ்டித அஸ்வ கோட்டி கோட்டி பிராவிருத்தா. அஸ்வாரூடன குதிரை மீது ஏறி, அதிஷ்டித அமர்ந்து கொண்டு, கோட்டி கோட்டி நிறைய நிறைய, பிராவிருத்தா சூழப்பட்டு, அஸ்வ குதிரைகள். ஆக அஸ்வா என்பவள் பெரும் குதிரை படைக்கு தலைமை தாங்கிக் கொண்டு அம்பாளை வந்து வணங்குகிறாள். அஸ்வா என்பவள் தான் அம்பாளுடைய குதிரை படைக்கு தளபதி. இவள் அம்பாளின் பாஷாட்யா பாசக்கயிற்றிலிருந்து தோன்றியவள். அம்பாளின் பாசக்கயிற்றிலிருந்து தோன்றியவள் அஸ்வா. அவள் குதிரை படைக்கு தலைமை தாங்கிக் கொண்டு வருகிறாள். இவ்வாறு அம்பாளின் அங்குசத்திலிருந்து தோன்றிய சம்பத்கரி பெரிய யானை படைக்கு தலைமை தாங்க, அஸ்வா என்ற அம்பாளின் பாசக்கயிற்றிலிருந்து தோன்றி கோடிக்கணக்கான குதிரைகளை கொண்ட படைக்கு தலைமை தாங்கிக் கொண்டு அம்பாள் முன் வந்து வணங்குகிறார்கள். இப்படி யுத்தத்தில் அம்பாளுக்கு உதவ அம்பாளிடமிருந்தே தோன்றியவர்கள் தயாராகிறார்கள். அடுத்து 68வது நாமம். அதாவது அம்பாளுக்கு உதவி செய்யறதுக்கு 3 விதமான தேர்கள், அதனை ஓட்டி வருபவர்கள், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நாமம் ஓம் சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதாயை நமஹ. சக்கரராஜ ரதாரூட சர்வ ஆயுத பரிஷ்கிருதா. சக்கரராஜ அப்படின்னா அம்பாளின் ரதத்திற்கு பெயர் சக்கரராஜ. ரதாரூட ரதத்தில் ஏறி, சர்வாயுத சக்கல ஆயுதங்களுடன் வைக்கப்பட்டிருக்கும். அம்பாள் யுத்தத்திற்கு கம்பீரமான அழகான சக்கரங்களை உடைய ரதத்தில் ஏறி வருகிறாள். ஸ்ரீ சக்கரம்தான் அம்பாளுடைய ரதமாகிறது. அதுவே சக்கரராஜ.
அதில் எல்லாவித ஆயுதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சக்கரராஜ ரதத்தில் அம்பாள் போருக்கு புறப்படுகிறாள். சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதாயே நமஹ. சகல ஆயுதங்களோடு தன்னுடைய ரதம் சக்கரராஜ ரதத்தில் அம்பாள் போருக்கு புறப்படுகிறாள். அடுத்தது 69வது நாமம். கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பரிசேவிதாயை நமஹ. அம்பாளின் ரதத்தோடு கேய சக்கர ரதம் என்பதும் வருகிறது. இதை செலுத்தி வருபவள் மந்திரிணி என்பவள். இவள் அம்பாளின் இக்ஷு தண்டத்திலிருந்து, கரும்பு வில் அதிலிருந்து தோன்றியவள் மந்திரிணி. இவளும் பெரும் படையோடு அம்பாள் முன் வந்து சேவிக்கின்றாள். கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பரிசேவிதாயை நமஹ. ஆக அம்பாளுடைய சக்கரராஜ ரதத்துக்கு பக்கத்துல கேய சக்கரம் அப்படிங்கிற ரதத்துல மந்திரினிங்கிறவ வந்து அம்பாளுடைய பக்கத்துல வந்து தன்னுடைய ரதத்தை ஸ்தாபிக்கிறாள். 70வது நாமம். கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாத புரஸ்கிருதாயே நமஹ. கிரிச்சக்கரம் இதுவும் ரதத்தோட பேரு. ரதாரூட அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு, தண்டம்னா சேனைகள், தண்டநாதா சேனை தலைவி, புரஸ்கிருதா துணை இருப்பவள். கிரிச்சக்கர ரதத்தில் ஏறிக்கொண்டு தண்டநாதாயினி என்பவள் பெரும் சேனையோடு அம்பாளின் அருகில் வருகிறாள். இவள் அம்பாளின் பஞ்ச பானங்களிலிருந்து தோன்றியவள். அம்பாளின் வலது கையில் உள்ள மன்மதனின் மலர் அம்புகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தோன்றியவள். இவள்தான் வாராகி என்று அழைக்கப்படுகிறாள். பன்றி முகத்தினள். அம்பாள் தன் அனுக்கிரக பலத்தை வாராகிக்கு அளித்திருக்கிறாள். துன்பங்களை துடைக்கும் சக்தியையும் தவறுகளை தண்டிக்கும் ஆற்றலும் ஆராதிப்பவர்களுக்கு அனுகிரகிக்கும் சக்தியையும் அம்பாள் அளித்திருக்கிறாள். தண்டநாதாயினி நம் வாராகிக்கு ஒரு பேர். அந்த சக்தியெல்லாம் அம்பாள் தான் அவளுக்கு கொடுக்கிறாள். ஆக வாராகி கிரிச்சக்கரத்தில் அம்பாளோடு யுத்தம் புரிய துணை வருகிறாள். இப்படி அம்பாள் தன் சக்கரராஜ ரதம், மந்திரினியின் கேய சக்கர ரதம், தண்டநாதினி அதாவது வாராகி கிரிச்சக்கர ரதங்களோடும், யானைப்படை தலைவியான சம்பத்கரியோடும், குதிரைப்படை தலைவியான அஸ்வாரூடாவோடும், பண்டாசுரனோடு யுத்தம் செய்ய அம்பாள் புறப்படுகிறாள். எல்லா படைகளும் படை தலைவிகளும் அம்பாளிடமிருந்தே தோன்றின. சம்பத்கரி அங்குசத்திலிருந்து வந்தவள். அஸ்வாரூடா பாசக்கயிற்றிலிருந்து வந்தவள், குதிரைப்படை தலைவி. மந்திரினி கரும்பு வில்லிலிருந்து தோன்றியவள், கேய சக்கர தலைவி. தண்டநாதாயினி பஞ்சபானத்திலிருந்து தோன்றியவள். ஆக அம்பாள் தன் சக்கரராஜ ரதத்தின் இரு புறங்களிலும் கேய சக்கரம் கிரிச்சக்கரம் சூழ யுத்தத்திற்கு கிளம்புகிறாள். இனி 71வது நாமாவிலிருந்து 84வது நாமம் வரை பண்டாசுரனோடு யுத்தம் செய்யும் அந்த யுத்த களத்தில் நடந்தவற்றை கூறும் நாமாக்கள்.